வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல என்ன சுவாரஸ்யமான சீன்ஸ் வரப்போகுதுன்றத பத்தி பார்க்கலாம். முத்து செல்வத்தை போய் 1,00,000 ரூபாய் பணம் கொடுக்குறாரு. ஆனா செல்வம் அதெல்லாம் வேணாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுக்கு இந்த வீண் செலவு அப்படின்னு சொல்றாரு. என்னடா வீண் செலவுலாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு முத்து. இல்ல அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த நேரத்துல எதுக்கு இந்த செலவுன்னு நினைச்சேன் அப்படின்னு ஏதோ பொய் சொல்லி சமாளிக்க பாக்குறாரு செல்வம். செல்வத்தோட முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடுறாரு முத்து. இல்ல நீ இப்படி பேசுறவன் கிடையாது, யாராவது வந்து ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேக்குறாரு முத்து. செல்வம் அமைதியாவே இருக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேக்குறாரு முத்து. இங்க என்னமோ நடந்திருக்கு, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அவங்க எல்லாருமே அமைதியாவே இருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கிறத பாக்குறப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்றாரு முத்து. செல்வத்தை போயிட்டு, இங்க பாரு செல்வம், என்னோட அண்ணன் தம்பியை விட நான் ஒரு படி உன்னை மேலதான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னை என்னோட மனசாட்சியா தான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. என்ன நடந்துச்சு, ஏன் பணம் வாங்க மாட்டேன்ற அப்படின்னு கேக்குறாரு முத்து. மீனா சிஸ்டர் இங்க வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு செல்வம். அவ எதுக்கு இங்க வந்தா, என் புருஷன்ட்ட பணம் வாங்காதீங்கன்னு சொல்ல வந்தாளா அப்படின்னு கோபப்படுறாரு முத்து. அப்படிலாம் இல்ல முத்து, அவங்க நியாயமா தான் பேசினாங்க அப்படின்னு சொல்றாரு செல்வம். அவ என்ன நியாயம் பேசிப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கோபப்படுறாரு முத்து. 1,00,000 ரூபாயை எடுத்து கார் மேல வைக்கிறாரு முத்து. இந்த பணத்தை நீ எடுத்துக்கிட்டேன்னா உனக்கும் எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் தொடரும், இல்ல எல்லாமே இன்னையோட முடிஞ்சிரும் அப்படின்னு கோவமா சொல்றாரு முத்து. செல்வமே யோசிச்சு பார்த்துட்டு இப்போ அந்த பணத்தை கையில எடுத்துடுறாரு. அடுத்ததா வழக்கம் போல நேரா மீனாட்ட போய் சண்டை போடுறாரு முத்து. நீ எதுக்காக செல்வத்தை போய் பார்த்து பேச போன அப்படின்னு கேக்குறாரு. எங்க ஃப்ரெண்ட்ஷிப் இடையில வர்றதுக்கு நீ யாரு, உன்னை எனக்கு 1 வருஷமா தான் தெரியும், ஆனா அவனை எனக்கு எப்ப இருந்து தெரியும் தெரியுமா அப்படின்னு சண்டை போடுறாரு. என் புருஷன்ட்ட பணம் வாங்காதீங்கன்னு சொல்ல போனையா நீனு அப்படின்னு கேக்குறாரு. நான் அதுக்காகலாம் ஒண்ணு போகல அப்படின்னு சொல்றாங்க மீனா. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வீண் செலவு பண்ணி கஷ்டப்பட வேணான்னு தான் சொல்ல போனேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. அவனுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நீ யாரு அப்படின்னு கோவப்படுறாரு முத்து. நான் பேங்க்ல இருந்து 1,00,000 ரூபாய் பணத்தை எடுத்து அவன் கையில கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு மீனா சண்டை போடுறாங்க. அதுல என்னோட 50,000 இருக்கு, உன் 50,000 நான் சீக்கிரமாவே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. உங்க அப்பா பணத்தை யாருக்கும் தெரியாம உங்க அண்ணன் எடுத்துட்டு போனதுனால அவரை திருடேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா, அவருக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம், அவரை மாதிரிதான் நீங்களும் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. அதை கேட்ட முத்துவுக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. மீனாவை அடிக்கிறதுக்கு கை ஓங்கிடுறாரு. அவன் கூட போய் என்ன கம்பேர் பண்ணி பேசிட்டல அப்படின்னு கோவப்பட்டு கிளம்பி போயிடுறாரு. அடுத்ததான் அண்ணாமலைட்ட முத்து சொல்றாரு, செல்வத்தோட அப்பாவோட 60ஆம் கல்யாணத்துக்கு நான் கிளம்பி போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. தனியா வாப்பா போற அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. இல்லப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. மீனாவை கூப்பிட்டுட்டு போகலையா நீனு அப்படின்னு கேக்குறாரு முத்து. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறப்ப பொண்டாட்டியும் கூட்டிட்டு தான் போகணும், இப்படி தனியாலாம் போக கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை. மீனா இப்போ கிளம்பி ரெடியாகி வராங்க. நான் கிளம்பிட்டேங்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீயும் கூட தான் போறேன் அவன் உன்னை கூட்டிட்டு போலன்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. எங்கப்பா நீ என்ன சொல்ல விட்ட அப்படின்னு சமாளிச்சிடுறாரு முத்து. மீனாட்ட முத்து சொல்றாரு, இப்பவாவது நான் அவனுக்கு பணம் கொடுத்தது சரின்னு உனக்கு புரிஞ்சுச்சே, உன் தப்ப உணர்ந்துட்டல அப்படின்னு சொல்றாரு. நான் என்னங்க தப்பு பண்ணனேன், உங்களோட மரியாதை கெட்டக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. நீங்க கல்யாணத்துக்கு தனியா போனா நம்ம வீட்டுல உங்களுக்கு அவமானமா இருக்கும், போற இடத்துலயும் உங்களுக்கு அவமானமா இருக்கும், அதான் உங்க கூட நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. நீ எல்லாம் திருந்தவே மாட்டேல அப்படின்னு சொல்றாரு முத்து. நீ விசேஷ வீட்டுக்கு வந்து பாரு, நான் பணம் கொடுத்ததுனால அங்க ஒரு குடும்பமே எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு வந்து பாரு அப்படின்னு சொல்றாரு முத்து. மீனாவும் முத்துவும் இப்போ ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறாங்க. அங்க செல்வம் எங்க இருக்கிறாருன்னு பார்க்க போறாரு முத்து. அங்க போய் பார்த்தா சொந்தக்காரங்க எல்லாரோட சேர்ந்து செல்வம் நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்கிறாரு. மீனாவுமே இப்போ அதை வந்து பாக்குறாங்க. ஏதோ விசேஷ வீடுன்னு சந்தோஷமா இருந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. முத்துவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து முத்துட்ட சொல்றாரு, நீ கொடுத்த பணமெல்லாம் இங்க ட்ரிங்க்ஸுக்கே செலவாயிரும் போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சரிவா சாப்பிட போலாம் அப்படின்னு மீனாவை கூட்டிட்டு போறாரு முத்து. அங்க போய் பார்த்தா வந்த சொந்தக்காரர்ல ஒருத்தர், என்ன நீங்க பிரியாணி போட்டிருக்கிறீங்க, ஒரு டேஸ்டும் இல்லை அப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு. செல்வமே இப்ப அங்க வந்துடுறாரு. செல்வத்திட்ட இப்போ செல்வத்தோட சித்தப்பா சொல்லிட்டு இருக்கிறாரு, உன்னோட பெரியப்பா பையன் போன வாரம் அவங்க அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் எப்படி தடபுடலா பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. நீ என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கிற, உங்க அப்பாவுக்காக உன்னால செலவு பண்ண முடியாதா, அவங்க அப்பாவுக்கு அந்த மரியாதை கூட கிடையாதா அப்படின்னு கத்துறாரு. இப்படியே பேசிட்டே இருக்கிறப்ப கை கலப்பாயிருது. இப்போ செல்வத்தை அவரோட சித்தப்பா அடிச்சிடுறாரு. அதை பார்த்த உடனே முத்துவுக்கு கோபம் தலைக்கேறிடுது. அவரோட சித்தப்பாவை போய் ஓங்கி அரைஞ்சிடுறாரு. அதை பார்த்த செல்வத்தோட சொந்தக்காரங்க எல்லாருமே இப்போ முத்துவை அடிக்க வந்துடுறாங்க. மீனாவுமே எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்றாங்க, ஆனா மீனாவாலையும் தடுக்க முடியல. சொந்தக்காரர்ல ஒருத்தர் இப்போ முத்து கன்னத்திலே ஊங்கி அரைஞ்சிடுறாரு. அரைஞ்சிட்டு கீழே பிடிச்சி தள்ளி விட்டுறாரு முத்துவ. முத்து இப்போ கீழே போய் விழுறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. மீனா சொன்னதை கேட்டு ஒழுங்கா இருந்திருக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு தேவையா முத்து அப்படின்ற மாதிரிதான் நமக்கு தோணுது.
நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.